வணக்கம் அன்பு உறவுகளே, வெல்கம் டு வித்யா விலாக்ஸ். இன்றைக்கி சங்கரா மீன் 1 கிலோ, சீலா மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதுக்கு ஒரு குழம்பும் ஒரு வறுவலும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த மாதிரி புளியை வந்து நல்லா உதுத்து விட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பூண்டு, கலந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளவு தாங்க இப்போ இந்த குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் முக்கியமாக வடகம் போட்டு தாளிக்கிறேங்க. அதே மாதிரி செக்கில் ஆட்டின ஒரு சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் தான். இதில் இந்த ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இந்த வடகத்தை நல்லா உதுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன ஒரு கட்டிகளாக இருந்ததுன்னா அது சரியாக வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன உருண்டை வடகத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து சுவையோடையும் ரொம்ப ஆரோக்கியமான சமையலாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் காஞ்சவொடனே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பொரிஞ்சி வர சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்து பட்டு பட்டுன்னு கடுகு வெடிக்கிற சவுண்டு வந்த உடனே தான் அடுத்து நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்கணும். ஒரு சிலர் வந்து அதை போட்டு வடகத்தை போட்டு கொட்டின உடனேயே வந்து அடுத்தது வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துருவாங்க. இந்த பக்குவத்தில் தான் நான் பொன்னிறமாக வரும்போது பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு 2யுமே வந்து ஒன்றா சேர்த்துருக்கேங்க. ஒன்றா சேர்த்து ஒரு லைட்டாக வந்து வதங்கணும். அது லைட்டாக வதங்கும் போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு குழம்புக்கு உண்டானது இந்த மாதிரி ஒரு பக்குவமாக நம்ம வந்து வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே வந்து நமக்கு வந்து தெரியும். எப்போவுமே வந்து அரைகுறை சமையல் மாதிரி நம்ம வந்து அவசரமாக வந்து அடுத்தடுத்து போட்டு நம்ம வந்து அரைகுறையாக வதக்கும் போது அது வந்து சரியான டேஸ்ட்டு கொடுக்காது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து சமைக்கிறதுல வந்து அந்த மாதிரி சொல்லும் போது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும்னு நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்க்கணுங்க. தக்காளி பழத்தை வந்து சேர்க்கும்போது இப்போ உள்ள தக்காளியெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து இந்த மாதிரியான மசிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பையும் வந்து அப்படியே சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு தேவையான கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு கூட அப்புறம் கூட குழம்பை கரைச்சி ஊற்றும்போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டேங்க. புளி வடிகட்டுறது இருந்தால் கூட நம்ம வந்து கரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கரைச்சி 1-2 இந்த மாதிரி கோது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்துட வேண்டியது தான். இல்லை நீங்கள் வந்து புளியை கரைச்சிட்டு கூட அதில் வந்து மிளகாத்தூள், தக்காளி பழத்தெல்லாம் பிசைஞ்சு விட்டு உப்பெல்லாம் போட்டு கரைச்சிட்டு வாயில் ஊற்றி பார்த்து பண்ணுற ஐடியாவும் இருக்குது. அதுவும் பண்ணலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, அதனால் அரைக்கலை. அதனால் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் அப்படியே நான் வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள்லேயும் மஞ்சள் இருக்கும், இருந்தாலும் இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்குங்கிறதுனால நம்மளும் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா வந்து அது கொதித்து அந்த எண்ணெய் வந்து எஜெக்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் அந்த கொதிப்பதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கொதித்து வரும்போது ஆயில் எஜெக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து மீன் சேர்க்கணும். மீன் வறுவலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குழம்புக்கு இந்த மாதிரி வந்து தலை, வால் பகுதி இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நடுப்பகுதியில் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து வறுவலில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தலை, வால் பகுதியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மண் சட்டியில் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நாம் வந்து கொதி நிலையில் நம்ம வந்து ஒரு கொதியில் வந்து நம்ம வந்து இறக்கிடணும். அப்போ தான் வந்து இறக்கி வச்ச அப்புறமும் மண் சட்டியில் சூடு அப்படியே இருக்கும். இது அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நாம் வந்து வறுவலுக்கு தேவையான இந்த மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், இதில் வந்து நான் இந்த குழம்பு மிளகாத்தூளில் அப்படியே வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டு புளி தண்ணியை எடுத்து ஊற்றி பிசைஞ்சேங்க. அது வந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நான் போர்ட்ரைட்டில் எடுத்துட்டதுனால அது எனக்கு சரியாக வரல. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து பிசைஞ்சி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. 1/2 அன் ஹவரோ இல்லை 1 ஹவர் ஊறினா கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஊறி எடுத்ததை ஃப்ரை பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி ரைஸ் வந்து வெந்த உடனேயே எடுத்து வச்சிடுறது நல்லது. இது வந்து குக் பண்ணி முடித்த வீடியோவை இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரைட் 2மே மாற்றி எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொலாப்ஸ் ஆகி வருது. ஸோ அதனால் வந்து இந்த குக்கிங்க்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு லைக் போடுங்க.